ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட அடுத்த மூணாவது ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். நான் 3A மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு 4 ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். தேர்ட்ல ABCDன்னு சொல்லிட்டு ஒரு 4 ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். போன மார்ச் 26ல இது வரைக்கும் எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம்லயுமே கேட்காம போன வருஷம் தான் புதுசா இந்த ஒரு கொஸ்டின், அது 5 மார்க் கொஸ்டின் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இதை பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. ஓகே, ஸோ தேர்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைட்ரேஷன். அப்போ முன்னாடி சொல்லியிருக்கோம் எந்த ஒரு டேர்ம் எனக்கு ஷன்னு முடிஞ்சாலே we are going for addition. அப்போ முன்னாடி இருக்க வார்த்தை எனக்கு ஹைட்ரா. அப்ப ஹைட்ரானா எனக்கு வாட்டர் மாலிகுல். அப்ப இங்க நம்ம செய்ய போறது அடிஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, சோ இங்க ஒரு ஆசிட் மீடியம் எனக்கு வேணும். அப்ப நான் என்ன பண்றேன், டைல்யூட் சல்பூரிக் ஆசிட உள்ளுக்குள்ள கொண்டு வரேன். ஒரு டிப்ஸ் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைல்யூட் சல்பூரிக் ஆசிட் உள்ள வந்துச்சுன்னா நீங்க பண்ண போறது அடிஷன் ஆஃப் வாட்டர். இதே இது கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் உள்ள வந்துச்சுன்னா நீங்க பண்ண போறது டீஹைட்ரேஷன், அதாவது ரிமூவல் ஆஃப் வாட்டர். சரிங்களா? டைல்யூட்டட் ஃபார்ம்னா அடிஷன் ஆஃப் வாட்டர், வாட்டரை சேருங்க. கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்னா வாட்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, வாட்டர் ரெண்டா பிரிக்க போறோம். ஒன்னு H பிளஸ், இன்னொன்னு எனக்கு OH மைனஸ். சரி, இப்போ ஈத்தர்னால என்னோட சென்ட்ரல் ஆட்டம் எனக்கு ஆக்சிஜன் ஆட்டம் தான். ஒன்னு இருக்கு, நீங்க முன்னாடி இருக்க பாண்டை கட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க பின்னாடி கட் பண்ணலாம். நான் பின்னாடி கட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ ஒரு போக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஓன்ற மைனஸோட முடிச்சிருக்கீங்க. அப்ப அதுக்கு நான் கொடுக்க போறது ஹச்ன்ற பிளஸ். ஸோ முதல் ப்ராடக்ட் CH3 CH2OH. சரி, அடுத்ததா ரெண்டாவது ப்ராடக்ட் பாருங்க. எப்பயுமே செகண்ட் ப்ராடக்ட் இருக்கும்போது ரிவர்ஸ் ஆர்டர்ல போங்க, அப்பதான் சரியா வரும். CH3 CH2, அதுக்கு மிச்சம் என் கையில இருக்கக்கூடிய OH நான் கொடுத்துறேன். அப்போ OH. அப்ப இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு சேம் ஆல்கஹால்ஸ் தான். OHனாலே எனக்கு ஆல்கஹால். என்ன ஆல்கஹால்? ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ ஈத். நடுவுல பாண்ட் எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்ட். ஸோ ஆன். இது எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு ஆல்கஹால், அதோட சிம்பிள் எனக்கு ஆல். எத்தனால். அப்படி இல்லாட்டி இது சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், எத்தில் ஆல்கஹால். அதோட ஆல்கைல் குரூப் எனக்கு எத்தில், ஃபங்க்ஷனல் குரூப்போட பேர் எனக்கு ஆல்கஹால். இது நம்ம எத்தில் ஆல்கஹால் அப்படின்ற காமன் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாங்க அடுத்தபடியே அடுத்த ரியாக்ஷன் போயிடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற பி என்ன அப்படின்னா அடிஷன் ஆஃப் அசிட்டைல் குளோரைட். அதே ரியாக்டன்ட் தான், டைஎத்தில் ஈத்தர் தான். இதோட நான் ஆட் பண்ணிக்க போறது அசிட்டைல், அதாவது அசிட் அப்படின்னாலே உங்களுக்கு மெத்தில் குரூப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் எனக்கு உள்ள வர போறது சி டபுள் பாண்டு, அதாவது அசிட்டிக் ஆசிட்னு பேசுறோம் இல்லையா, அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா CH3COOH. அப்ப அசிட் அப்படின்னாலே இந்த ரெண்டு மாலிகுல்ஸ் எனக்கு உள்ள வந்துடணும். CH3CO அப்படின்றது உள்ள வந்துடணும். அடுத்தது எனக்கு குளோரைட். அப்ப அசிட்டைல் குளோரைட். ஓகே, இதைத்தான் நான் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ். ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னா நோ வாட்டர் கண்டென்ட், வாட்டரே இல்லாம கம்ப்ளீட்டா ட்ரையா இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம், அதே தான். ஒன்னும் ஆக்சிஜனுக்கு முன்னாடி இல்லாட்டி பின்னாடி கட் பண்ணணும். நம்ம ஒரே மாதிரி என்ன பண்ணிடலாம், பின்னாடியே கட் பண்ணிட்டு போயிடலாம். சரி, இப்போ இதே நான் என்ன பண்றேன், முன்னாடி பின்னாடி கட் பண்ணிக்கிறேன். இங்க நீங்க ஓன்ற மைனஸோட முடிச்சிருக்கீங்க. அப்ப இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிளஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, நான் என்ன பண்றேன், இங்க கட் பண்றேன். இங்க கட் பண்ணாதான் உங்களுக்கு கார்பன்ற பிளஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் எனக்கு சிஎல்ன்ற மைனஸ் கிடைக்கும். அப்ப இது பிளஸ் மைனஸ்னா ஆட்டோமேட்டிக்கா கார்பன் எனக்கு பிளஸ் தான். ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணுங்க, ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படியே நம்ம இங்க சேர்த்து வைக்க போறோம். ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். CH3 CH2 ஓன்ற மைனஸோட முடிஞ்சிருக்கு. அதுக்கு இந்த C பிளஸ் நான் சேர்க்கிறேன். எப்பவுமே நீங்க எங்க கட் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்த தான் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்போ C டபுள் பாண்ட் O CH3. இது எனக்கு மொதல் ப்ராடக்ட். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் என்னது, எப்பவுமே செகண்ட் எழுதும்போது ரிவர்ஸ் ஆர்டர்ல போங்க. CH3 CH2 Cன்ற பிளஸோட முடிச்சிருக்கீங்க. அப்ப அதுக்கு நான் இங்க இருந்து கொடுக்க போறது Clன்ற மைனஸ் கொடுக்க போறேன். இது என்னோட செகண்ட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எத்தில் அசிட்டேட். அதாவது இது எனக்கு ஒரு எத்தில் குரூப். ஸோ எத்தில், இது எனக்கு அசிட்டேட், அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா பாருங்க. CH3 எழுதுறேன், CH3 COOH. இதுதான் எனக்கு அசிட்டிக் ஆசிட். இந்த H ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணிருக்கேன். இந்த எத்தில் குரூப்பை உள்ள வந்திருக்கேன். அப்ப இது எனக்கு அசிட்டேட், எத்தில் அசிட்டேட். இது நேம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எத்தில் குளோரைடு. ஓகே,
ஸோ இது நம்மளோட தேர்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியோட ரியாக்ஷன் பி அடிஷன் ஆஃப் அசிட்டில் குளோரைட். கண்டிப்பா எனக்கு உள்ள யார் வந்துடணும், ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் எனக்கு வந்துடணும். இது எல்லாமே நமக்கு ஒரு டிப்ஸ் மாதிரிதான் சரிங்களா. இப்ப டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்துச்சுன்னா வாட்டரை நீங்க ஆட் பண்ண போறீங்க. இங்க எனக்கு பிரச்சனை கிளியர், இது கொடுத்துருவாங்க. ஸோ பாண்டை கட் பண்ண வேண்டியது மைனஸ்க்கு பிளஸ் கொடுங்க, பிளஸுக்கு மைனஸ் கொடுத்துருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற சி ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, இதே டயத்தை இதோட ஆட் பண்றேன். பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் PCl5 இங்க நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். இதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்ஸ் 1 and 2 A and B ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு பின்னாடி ஒரு பாண்ட் தான் கட் பண்ணிருப்போம். ஆனா இங்க PCl5ல ஆக்சிஜனுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு என்ன பண்றேன், கட் பண்ணிடுறேன். அப்ப முடிக்கும் போது என்ன பண்ணிருக்கீங்க, சின்ற பிளஸோட முடிச்சிருக்கீங்க. அப்ப இதுக்கு நான் ஒரு மைனஸ் கொடுக்குறோம். நம்ம PCl5ல இருக்க மைனஸ் யார், எனக்கு Cl மைனஸ் தான். அப்ப இதுக்கு ஒரு Cl, இதுக்கு ஒரு Cl கொடுத்துடலாம். ஸோ CH3 CH2 இதுக்கு நான் ஒரு Cl கொடுத்துட்டேன். பிளஸ் செகண்ட் ப்ராடக்ட் எழுதும்போது ரிவர்ஸ் ஆர்டர்ல போங்க. CH3 CH2 Cl முடிச்சு. அப்ப நடுவில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் என்ன பண்றது, ஆக்சிஜன் ஆட்டமா என்ன செய்யுது அப்படின்னா, இங்க மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க மிச்சம் எனக்கு பாஸ்பரஸ் இருக்கு, 3 Cl3 இருக்கு. சரி, இப்ப இந்த நான் பிரிச்சு விட போறேன். பாஸ்பரஸ் தனியா Cl தனியா பிரிச்சு விட்டு இந்த ஓவை நான் உள்ள கொண்டு வர போறேன். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு ஆக்சுவலி, POCl3 பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம சூப்பர் படிச்சிருக்க மாட்டோம். நீங்க 10th இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. 12th ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காம்பவுண்ட் படிக்கிறோம். அதுக்கு பேரு பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட். ஓகே, ஸோ இது ரியாக்ஷன் ஆஃப் டயத்தில் ஈத்தர் வித் PCl5. இதுல முன்னாடி பின்னாடி ரெண்டு பாண்டையுமே நம்ம பிரேக் பண்ணிட்டு Cl உள்ள கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில நம்ம கடைசியா பார்க்க போறது குளோரினேஷன். முன்னாடி சொல்லியிருக்கோம், ஷன் அப்படின்னால எனக்கு அடிஷன், முதல் வார்த்தை எனக்கு குளோரின். அப்ப இங்க நம்ம பண்ண போறது அடிஷன் ஆஃப் குளோரின். ஓகே, அப்ப அதே சேம் டயத்தில் ஈத்தர், அதோட நான் 10 குளோரின் மாலிகூல்ஸ் என்ன பண்ண போறோம், நம்ம இங்க ஆட் பண்ணிக்க போறோம். அப்ப நம்ம கையில இருக்கிறது 10 into 2 எனக்கு 20 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. சரி, எல்லாத்தையுமே நம்ம உள்ள கொண்டு போறோமா, கண்டிப்பா கிடையாது. இதை நம்ம முதல்ல பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு குளோரின் மாலிகுல் இருக்கு அப்படின்னா இது நான் ரெண்டா பிரிக்கலாம். ஒருத்தனுக்கு பிளஸ் கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு நான் மைனஸ் கொடுக்கலாம். சரி, என்ன செய்ய போறோம், இந்த குளோரின் உள்ள போனோம் அப்படின்னா எனக்கு வெளியே யாரும் ஒருத்தர் வரணும், வந்தாலும் இந்த குளோரினை நான் உள்ள கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ண விடும். இப்ப யாரை ஈஸியா வெளியே எடுக்கலாம், ரெண்டு பேர். ஆக்சிஜனும் தூக்க முடியாது, அந்த இது அது இருக்கிறதுனால இந்த காம்பவுண்டுக்கு பேர் எனக்கு ஈத்தர். கார்பனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டே எனக்கு டீகம்போஸ் ஆயிடும், பிரேக் ஆயிடும். அப்ப என்னோட ஒரே பாசிபிலிட்டி எனக்கு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் மட்டும்தான். அப்ப நான் H வெளியில தூக்க போறேன், Hன்ற பிளஸ் வெளியில தூக்க போறேன். அதுக்கு பதிலா நான் உள்ள கொண்டு போய் வைக்க போறது Cl பிளஸ். ஒரு பிளஸ் எடுத்தீங்கன்னா இன்னொரு பிளஸ் வச்சுதான் நீங்க அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப நான் இங்க கம்ப்ளீட்டா வெளியே தூக்க போறது 3 + 2 5 + 2 7 7 + 3 10. 10 H பிளஸ் வெளியில தூக்கிட்டு அதுக்கு பதிலா 10 Cl பிளஸ், முன்னாடியே சொல்லிட்டேன் 10 குளோரின் மாலிகுல். அப்ப இங்க 10 Cl பிளஸ் இருக்கும், 10 Cl மைனஸ் இருக்கும். ஸோ 10 H பிளஸ் வெளியே தூக்கிட்டதுக்கு பதிலா 10 Cl பிளஸ் நானும் உள்ள வைக்க போறேன். அப்ப ஆன்சர் CCl3. நம்பர்ஸ் எதுவுமே மாறாது, H பதிலா Cl உள்ள கொண்டு வாங்க. CCl2O CCl2 CCl3 பிளஸ். சரி, இந்த H பிளஸ் வெளியே தூக்கிட்டோம், அது என்ன செய்யுது, அப்படியே வெளியே போட்டுடலாமா, கண்டிப்பா கிடையாது. நீங்க வெளியே எடுத்தது Hன்ற பிளஸ், அதெல்லாம் பண்ணிடலாம். இங்க ஒரு மைனஸ் ரெடியா இருக்கா, 10 H பிளஸ்க்கு 10 Cl மைனஸ் கொடுத்து ஐ கேன் மேக் தம் அஸ் 10 HCl. H பிளஸையும் தனியா வெளியே விட்டுறக்கூடாது, Cl மைனஸ் வெளியே விட்டுறக்கூடாது, ரெண்டையும் சேருங்க. சேர்த்து we can go for 10 HCl. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ மெயினா இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ்ல இந்த தேர்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இது March 26 கேட்ட ஒரு கொஸ்டின். புக்ல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வால்யூம் புக்ல பேஜ் நம்பர் 137 இது கொடுத்துருக்காங்க. ஒரு சைக்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க நான் உங்களுக்கு இதை பிரிச்சு ABCDன்னு சொல்லிட்டு போட்டு எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிய சிம்பிளா பட் ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேர்ட் பை வேர்ட் நம்ம எதுக்காக என்ன ஆட் பண்றோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நம்மளோட சேனல் கெம்பிட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll see you in another good class. Thank you.